ஹலோ, வணக்கம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சகோதரனோ என் சகோதரியோ நான் அதை சரியாக நான் பார்க்கல. ஆனால் எனக்கு அக்கா இந்த கையில் மாவு பழைய இலைய அடக்கி இந்த கையில் மாவு பழையிறீங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கை தான் பீச்சாங்கை. பார்த்தீங்களா, இது பிரேஸ்லெட் தொங்குற கை தான் பீச்சாங்கை, இது சோத்து கை. என் சகோதரனோ என் சகோதரி கேட்டிருக்காங்க என்கிட்ட. கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது நம்ம பார்த்தேன், படித்தேன். அப்போது இந்த கையில் தான் நான் மாவு பழையிறேன். இந்த கை சோத்து கை. அப்போ நான் வீடியோ அந்த சைடு வச்சு எடுக்கிறதுனால நான் இப்படி திரும்பி எடுக்கும் போது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். இந்த வளையல் போட்ட கை தான் சோத்து கை, இந்த பிரேஸ்லெட் போடுறது பீச்சாங்கை. தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்கள் இப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, அது பண்ணதுனால தப்பு இல்லை. நான் இதுதான் சோத்துக்கைன்னு சொல்கிறேன். நல்லா வளையல் போட்ட கை பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சோத்துக்கைன்னு சொல்லணும். இதை கண்டா இது பீச்சாங்கன்னு சொல்லணும். ஓகே, சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே இங்கே மாவு விற்றுட்ருக்குறாங்க இந்த கடையில். இங்கே இந்த கேரளாலாம் மாவு விற்கிறாங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு அப்படியே பட்டி இலையை எடுத்துகிட்டு இலையை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி இந்த கையில் வச்சு தட்டுறேன். அந்த மாவை பிழைஞ்சி இந்த கையில் உருண்டை எடுக்கிறேன். இது என்ன கை? சோத்து கை. அப்போ நான் ஒரு இலையை வச்சுட்டு இலையில தான் தட்டுறேன். இப்படி தட்டி தட்டி தான் போடுறேன். இலையில தட்டுறதுனால தப்பு இல்லை, தப்பு இல்லைங்களா? ஏன்னா வேறு தட்டில் வச்சு தட்டினாலும் சரியாகாது. இலையில நமக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிச்சி வைக்கும் போது அந்த இலையில கரெக்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த கையில் தட்டுறது சரி, நீங்கள் அதை பற்றி கூட கேட்டிருக்கலாம் இல்லைங்களா? இந்த கையில் நீங்கள் தட்டுறீங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நான் இந்த கையில் தான் உருண்டை பிடிக்கிறேன். பிடிச்சி உருண்டை பண்ணி இந்த கையில் வச்சு, ஏன்னா இலை வச்சுருக்கிறதுனால அந்த இலை மேலே தட்டி மடக்கி வைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அப்படி தான் பண்ண முடியும் தான். அப்புறம் நான் என்ன செய்யறது சொல்லுங்கள் நீங்கள்? அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த கையில் பிடிச்சி இந்த கையில் வைக்கிறேன், இந்த கையில் பிடிச்சி இந்த கையில் இப்படி தட்டி வைக்கிறேன். சரி, நீங்கள் அடுத்த கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை வேணால் தப்பாக இருந்தாலும் திருத்திக்கிறேன். அதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தட்டு வச்சு கூட பண்ணியிருக்கலாம். இலையில வச்சு தட்டுறதுலாம் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.